ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மதாச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சோனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுதவஸ்ரீதர சதா மன்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த திருமாலை வியாக்கியான அவதாரியில் 2 பங்கிகளில் முன்னாடி கேட்டுன்னு வந்தோம் இல்லையா. அடுத்த பங்கியில் சொல்கிறார், அதற்கு பிரமாணம் ஏதெனில். எதுக்கு பிரமாணம்னா, இப்போ நேற்று கேட்டவாளுக்கு இது தெரியும், முந்தின பாகத்தில் கேட்டவாளுக்கு தெரியும். இது பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனன்றது எல்லாரும் இதுக்கு அதிகாரி அப்படின்னு சொன்னதோ, இந்த நாம சங்கீர்த்தனமே ஒருத்தனை பரமபதத்துக்கு அழைச்சின்னு போய் அங்கே நித்திய கைங்கரியத்தில் ஈடுபடுத்தும் அப்படிங்கிற பலனை கொடுக்கும் அப்படிங்கிற வைபவங்கள்லாம் உடையதுன்னு சொல்கிறேனே, இதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு தானே கேட்டுண்டு அதுக்கு சொல்கிறார், கிஞ்சவன் முச்சதே ஜந்துகு ஜன்ம சம்சார பந்தனாத் என்றும் யாதி பிரம்ம சனாதனம் என்றும் உபோத்காத பலஸ்ருதிகளிலே சொல்லி நடுவே திருநாமத்தை சொல்லுகையாலே இவ்வாழ்வார் இப்படிப்பட்ட திருநாமத்திலே இழிந்தவர் ஆகையாலே அத்திருநாம வைபவத்தை பேசுகிறார் இப்பிரபந்தத்தாலே. இந்த அடுத்த சூர்ணிகளை என்ன பிரமாணத்தை வச்சுன்னு சொல்றேன்னா, மகாபாரதத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தில் ஆரம்ப உபோத்காதம் ஆரம்பிக்க சேவை பிரவேசத்திலே என்ன சொல்றதுனால கிஞ்சபன் முச்சதே ஜந்துகு ஜன்ம சம்சார பந்தனாதுன்னு அங்கே கேள்வி. எதை ஜபம் பண்ணினதுனால ஒரு ஜந்துவா இருந்தா கூட சம்சார பந்தங்கள்லாம் விட்டுட்டு மோட்சத்தை அடைஞ்சிரும் அப்படின்னு அங்கே கேள்வி கேட்கிறார். அவள் எதை ஜபம் பண்ணினா அப்படின்னு கேள்வி கேட்கச்சே அதில் 2 விஷயம் இருக்குது. இந்த நாம வைபவம் இருக்குது, சம்சார பந்தத்தை அறுத்து மோட்சத்தை கொடுக்கணும். மற்றொன்று ஜந்துகுன்னு சொல்கிறதுனாலே அதிகாரி யாருன்றதும் தெரிஞ்சு போச்சு. அதிகாரி யாருன்னா சர்வ ஜீவாத்மாக்களும் இதுக்கு அதிகாரி. பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ண இப்படி ஆரம்பத்தில் சொல்லிட்டு இப்படி நாமத்தை விஷ்ணு சகஸ்நாமத்தையும் சொல்லிகிட்டே வந்துட்டு கடைசியில் பலஸ்ருதி சொல்லச்சவே யாதி பிரம்ம சனாதனம், சனாதனமான அந்த பரபிரம்மம் நித்தியவாசம் பண்ணக்கூடிய பரமபதமான வைகுண்டத்தை அடைவான், இந்த திருநாமத்தை சொன்னாலே அடைவான் அப்படின்னு பலஸ்ருதியிலையும் சொல்கிறதுனால நடுவே என்ன சொல்லிட்டு போகிறதுனால திருநாமத்தினுடையதான சொல்லிட்டு போகிறதுனால 1000 நாமங்களை சொல்லி போகிறதுனால இப்படிப்பட்ட இவ்வாழ்வார் இப்படிப்பட்ட திருநாமத்திலே இழிந்தவராகையாலே அல்ல இப்படி மகாபாரத சகஸ்நாம அத்தியாயத்தில் சொன்ன பிரமாணப்படியும் பல சாஸ்திரங்களில் சொன்ன பிரமாணப்படியும் தனக்கு முன்னாடி அவதாரம் பண்ண ஆழ்வாருடைய பிரபந்தங்களில் பாடியிருக்கிறதுனாலையும் அதெல்லாம் பிரமாணமாக வச்சுட்டு இவர் திருநாம வைபவத்தை பேசுகிறார் இவருடைய பிரபந்தமாகிய திருமாலையில். அதனால் இவர் இழிந்தது எந்த துறையில் அப்படின்னா, இவர் ஈடுபட்ட துறை எதிரான நாம வைபவம். அல்ல இப்படிப்பட்ட திருநாமத்திலே இழிந்தவராகையாலே இதில் ஈடுபட்டவர். அப்போது பகவன் நாமத்தில் பூர்ணமாக ஈடுபட்டு எல்லா ஆழ்வார்களுமே ஈடுபட்டிருக்கா. 4000 சொல்ல போகிறோம். அதில் திருமாலை பூர சொட்ட திருப்பாவையில் 13 இடத்துல நாம வைபவத்தை பற்றி சொல்லியிருக்கா அப்படின்னு பராசரப்பட்டர் எடுத்து காட்டுறார். வியாக்கியாதாக்கள்லாம் 4 வியாக்கியாதங்களும் காட்டினா முன்னாடியே நம்ம அனுபவிச்சிட்டோம் திருப்பாவை. இப்போ திருமாலை எடுத்தாலும் ஆமூலாக்கிரம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இதே தான் சொல்ல போகிறதாக்கிறதுனால இவரும் பெரியவாச்சான் வழியும் அவதாரிகளை ஒரு பங்கியாக நாம வைபவத்தையே சொல்லிட்டு வரார் அப்படிங்கிறது தெரியுது. மேலே இந்த இவருக்கு முக்கியமான பிரமாணம், இந்த பிரபந்தத்துக்கே முக்கிய பிரமாணம் எது அப்படிங்கிறத பேச போகிறார். அதை அடுத்து மேலே அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.